தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இனிய பொங்கல் திருநாளில் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மக்கள் அனைவரும் போகி பண்டிகை தொடங்கி தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் திருநாள் என 4 நாட்கள் விமர்சையாக கொண்டாடி மகிழ்வார்கள் எனவும், இந்த இனிய பொங்கல் திருநாளில் மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வீடு மற்றும் வாசல்களை வண்ண கோலங்களால் அலங்கரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெற்கதிர், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட விலை பொருட்களை வைத்து புது பானையில் புத்தரிசி இட்டு அது பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்ற உற்சாக குரல் எழுப்பி இறைவனுக்கு படைத்து வழிபடுவதோடு, தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளை அலங்கரித்து அவற்றிற்கு பொங்கல், பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை வழங்கி தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும் என்று உன்னத நோக்கத்தோடு அதிமுக ஆட்சி காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் பலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவரும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்.